ஒரு ஊரில் 2 பிரியாணி கடைக்காரங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ரஹீம், இன்னொருத்தன் பேர் சலீம். ரஹீம் அவன் கடைக்கு சாப்பிட வரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப மரியாதையோடு நடந்துக்குவான். ஆனால் சலீமும் அவன் பாட்டியும் அவன் கடைக்கு சாப்பிட வரவங்க கிட்ட ரொம்ப மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க. வாங்க கதையை பார்ப்போம். பாத்திரம் ரெடியாக இருக்குது, பிரியாணி ரெடியாக இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி ரெடியாக இருக்குது, பாத்திரத்தை கழுவுறதுக்கு போர் தண்ணி ரெடியாக இருக்குது. நீ கஸ்டமர் வந்தால் நல்லா கவனிக்கணும். பாத்திரமெல்லாம் ரெடியாக இருக்குது, பிரியாணியும் ரெடியாக இருக்குது. பாட்டி, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. உன்ற திருவாயை மட்டும் திறக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரம் நமக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்டா அறிவு விட்டவனே, நீயே நம்ம ரஹீம் மாதிரி நல்லா பிரியாணி சமைச்சின்னா நம்ம கடைக்கு தானே கூட்டம் அதிகமாக வரும். நீ பிரியாணி சமைக்கிறதுல கோட்டை விட்டு போட்ட, அப்புறம் என்னத்துக்கிட்ட வாய் இம்புட்டு பேசிட்டு திரியிற. பாட்டி, எனக்கு நல்லா பசி எடுக்குது. சுட சுட ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடுங்க பார்க்கலாம். பிரியாணி எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டு, நீ முதல்ல ஓவர் வெயிட்டாக இருக்கிற. எங்கள் கடையில் பிரியாணி சாப்பிட்டா நின்றுட்டு தான் நீ சாப்பிட்ணு. என்ன உட்காந்துட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, சேர் உடஞ்சி போயிரு. ஏன் கிளவி, உனக்கு அறிவு ஏதாவது இருக்குதா? கடைக்கு சாப்பிட வரவங்க யாராவது நின்றுட்டு திம்பாங்களா சொல்லு. இந்த மாதிரி நீ பேசி திரியிற காரணத்தினால தான் உன் கடைக்கு யாருமே வரதில்லையாக்கு. நான் ரஹீம் கடையிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். எப்பா ரஹீம், சலீம் கடையிலையும் போய் சாப்பிட்டு பாருங்க. நீ சொன்ன காரணத்தினால தான் நான் அந்த கடைக்கு சாப்பிட போனேன். அந்த கிளவி என்னடானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்குது. இனிமேல் நான் அவங்க கடைக்கு போய் சாப்பிட போகவே மாட்டேன். ரஹீம், எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி கொடு பார்க்கலாம். சரி விடுங்க சார், அவங்க வயசில் பெரியவங்க, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. பிரியாணி சூடாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க சார். அடடா ரஹீம், உன் பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குப்பா. உன்னோட பிரியாணி ருசி என் கோவத்தையே மறக்க வச்சிருச்சு. என்னடா இது, ஒருத்தனையும் காணாம். நமக்கு வேற பசிக்குது. நம்ம கடை பிரியாணியை நாம சாப்பிடாம வேற யார் சாப்பிட்றது? சரி, நம்ம சாப்பிடலாம். ஏண்டா, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையாமா, வாக்கத்தவனுக்கு வாதியார் வேலையாமா? அந்த மாதிரி நம்ம கடைக்கு சாப்பிட்றக்கு ஒரு துணி வரக்கானோ. நீயே உட்காந்து பிரியாணி தின்னுட்டு இருக்கிறியாக்கு. எடுத்து வச்சுட்டு போய் வேலையை பாருடா, போடாமோ இல்லை. இந்த பிரியாணியெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே எடுத்து போட்டு வச்சிட வேண்டியதான். கஸ்டமருக்கு என்ன தெரியவா போகுது. பாட்டி, எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி கொடுங்க. ஏண்டா, உனக்கு பிரியாணி கொடுக்கறது இருக்கட்டே. நேற்று மளிகை கடையில் 100 ரூபா கடன் சொல்லிட்டு போனவன் தான் நீ. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றக்கு மட்டும் உனக்கு காசு வந்துருச்சாக்கு. காசு இருந்தால் காமி முதல்ல, அப்புறம் தான் உனக்கு பிரியாணி. பாட்டி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ இந்த வாய் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பையில நம்ம கடைக்கு வர மாட்டான். எல்லாரும் ரஹீம் கடைக்கு தான் போயிடுவானுங்க. ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். எப்பா ரஹீம், எனக்கு சூடா ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு பார்க்கலாம். சார் தர்றேன் சார், சூடாக இருக்குது சார், சாப்பிட்லாம் சார். ரஹீம், செம்ம டேஸ்ட்டுப்பா. பிரியாணினா ரஹீம் கடை பிரியாணி தான்ப்பா. பா, அடடா ரஹீம், பிரியாணி ரொம்ப ருசியா இருக்குப்பா. என்ன இந்த ரஹீம் கடையில இவ்வளவு ஓட்டமா இருக்குது? நம்ம கடையில ஒருத்தனையும் காணோம். நம்ம கடை பிரியாணியில பூரா காக்ரோச் திரிஞ்சிட்டு கிடக்குது. இந்த சலீம் எங்க போய் தொலைஞ்சான்? கொரட்டை வேற சத்தம் வேற கேக்குது. எந்திரா முதல்ல, எந்திரா முதல்ல. என்னடா அவன் கடையில இவ்வளவு ஓட்டமா கிடக்குது, நீ வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிற படுத்து? ஆமா பாட்டி, ரஹீம் கடையில் எவ்வளவு கூட்டம் பாரு. நம்ம போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி வச்சிடலாம். தீந்து போயிட போகுது. அவன் கடை பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். ஏ சலீமே, எப்போ பார்த்தாலும் சோறுங்கிறத பற்றியே நினச்சிட்டு இருக்காத. அவன் கடைக்கு எவ்வளோ கூட்டம் வருது. இனிமேல் அவன் கடைக்கு ஒருத்தனும் வரக்கூடாது, எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வரணும். அந்த மாதிரி நீ பண்ணலைன்னா இனிமேல் உனக்கு சோறே கிடையாது, பார்த்துக்க. ராமு, காசு வாங்கிக்க. ராமு, இந்தாப்பா காசு. இந்த சேலை விலை என்னம்மா? 500 ரூபாய்ங்கண்ணா. திருடன் திருடன், யாராவது பிடிங்க அவனை, திருடன் திருடன். தம்பி நில்லு தம்பி, அந்த பொண்ணு கடையிலிருந்து சேலையை திருடிட்டு போயிட்டு இருக்கிற. உன்னை பார்த்தா திருட மாதிரி தெரியலையே தம்பி, ஏன் இந்த மாதிரி பண்ற? அண்ணா, நான் திருடன் இல்லைங்கண்ணா. எங்கள் அம்மா 1 மாசமா ஒரே சேலையை கட்டிகிட்டு இருக்காங்கண்ணா. அவங்களுக்கு ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேங்கண்ணா. ஏன்னா எனக்கு வேலை இல்லைங்கண்ணா. என்னை மன்னிச்சு ஒரு தடவை விட்டுடுங்கண்ணா. இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேங்கண்ணா. என்ற கடையில் ஒரு வேலை ஓட்டு தர்றேன், செய்யறியாப்பா? விசுவாசமாக வேலை செய்வேங்கண்ணா. ஓஹோ, இந்த ரஹீம் இவன் கூடயே பேசிட்டு இருக்கான். கடையில் இல்லை. அவன் பிரியாணியில் இந்த மருந்தை கலந்துட்டா அதை சாப்பிட்றவனுக்கு வயிற்றுல புடுங்கிட்டு போயிடும். அப்புறம் அவன் கடைக்கு ஒரு வயலும் போக மாட்டான். ரஹீம்னா இவன் தான் திருடனா? போலீஸில் ஒப்படைச்சிடலாமாண்ணா? அதெல்லாம் வேண்டாம் சலீம், அவன் பாவப்பட்ட ஜென்மம்.
என் கடையிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டேன், இருந்துட்டு போகிறான் விடு. ரஹீம் கடையில் ஒருத்தனையும் காணோம். நம்ம பிரியாணியில் எறும்பெல்லாம் மொச்சிட்டு கிடக்குது. அவன் கடைக்கு தான் அதிக கூட்டம் வருது. நம்ம பிரியாணி தூக்கி அங்கே வச்சுட்டு அவன் கடை பிரியாணி தூக்கி இங்கே வச்சிட வேண்டியது தான். பாட்டி, இன்னைக்கு ஒரு சூப்பர் வேலையை பண்ணி வச்சிருக்கிறேன். இனி அவன் கடைக்கு எவனும் போக மாட்டான். அவன் கதையே முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கோ. சலீமு, இனிமேல் பாரு, ரஹீம் கடைக்கு யாரும் போக மாட்டாங்க. நானும் அவன் கடையில் ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கிறேன். ராமு, எனக்கும் என் சம்சாரத்துக்கும் பிரியாணி கொண்டு வாப்பா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சலீமுக்கும் அவங்க பாட்டிக்கும் வியாபாரமே இல்லை. அவங்க கடையில் நீங்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். நீ ரொம்ப நல்லவர் ரஹீம். நீ சொல்றது எனக்கு ரொம்ப புரியுது. நான் சலீம் கடையிலேயே போய் சாப்பிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். சலீம், எனக்கும் என் சம்சாரத்துக்கு பிரியாணி கொண்டு வாப்பா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நம்ம கடைக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருங்க, நான் சுட சுட பிரியாணி எடுத்து கொண்டாந்து தரேன். சார், இந்தாங்க பிரியாணி. மேடம், இந்தாங்க பிரியாணி, எடுத்துக்கங்க. அருமை. ரஹீம் கடை பிரியாணி மாதிரியே வாசனை வருது. எங்க எனக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டதுல இருந்து வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. வாமிட் வர்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ, எனக்கும் வயிறு வலிக்குது, வயித்த கலக்குது, வாந்தி வேற வருதே. சலீம், நீயும் பாட்டியும் சேர்ந்துட்டு பிரியாணில என்னதரா பண்ணி வச்சிருக்கீங்க? பாட்டி, நான் அந்த ரஹீம் கடை பிரியாணியில தான் மருந்து கலந்தேன். இவன் நம்ம கடை பிரியாணியை சாப்பிட்டு வாந்தி விடுதுங்கிறேன். அட சலீமே, நீ எதுக்குடா அவன் கடை பிரியாணியில விஷத்தை கலந்த? நம்ம கடை பிரியாணியில கரப்பாம்பூச்சி எல்லாம் ஊறிட்டு கிடக்குதுன்னு நான் தாண்டா பிரியாணி தூக்கி மாத்தி வச்சேன். எல்லாம் முடிஞ்சதா? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் ராமுவோட பிரியாணியில மருந்த கலந்து அவனை ஏமாத்த பார்த்திருக்கிறீங்க. பிரியாணியை வேற மாத்தி வச்சு அவன் மேல பொறாமைனால என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. இருங்க, என் சம்சாரத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தூக்கி போடாம விட மாட்டேன். பாருங்க அண்ணா, எங்களை மன்னிச்சுக்கோங்கண்ணா. நான் தான் உங்க கடை பிரியாணியில மருந்து கலந்துட்டேன். இவன் பிரியாணியில விஷத்தை கலந்தது தெரியாம நான் பிரியாணி பாத்திரத்தை மாத்தி வச்சிட்டேங்கன்னு எங்களை மன்னிச்சுக்க. இனிமேல் நாங்க இந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஏ ரஹீமு, உனக்கு தான் இன்ஸ்பெக்டர் நல்லா தெரியுமே, எங்களுக்காக ஒரு தடவை பேசுப்பா, எங்களை மன்னிக்க சொல்லு. இனிமேல் பொறாமையில நாங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டோம். சலீம், பாட்டி, நீங்கள் 2 பேரும் விட்டுருங்க. தெரியாமல் தானே பண்ணியிருக்கீங்க. நீங்களும் நல்லா தான் பிரியாணி செய்வீங்க. நீங்கள் கஸ்டமரை நல்லா கவனித்து கடை நடத்தினா எல்லா கஸ்டமரும் உங்கள் கடைக்கும் வருவாங்க. போலீஸ்கார்ட்ட நான் பேசுகிறேன். நான் சொன்னால் அவர் கொஞ்சம் கண்டிப்பாக கேட்டுப்பார். நடந்த தவிர நம்ம புரிய வைப்போம். அவர் உங்களை மன்னிச்சிடுவார். இதை நீங்கள் விட்டுட்டு 2 பேரும் நிம்மதியாக பயம் இல்லாமல் போங்க.